மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு. அதாவது வந்துட்டு டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள், உணவு வகைகள், அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே வந்துட்டு நமக்கு பாடியில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. அது கிட்னிலையும் சரி, போத் இந்த கேல் பிளாடர்லையும் சரி, இந்த மாதிரியான கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம இந்த கற்கரைச்சி மூலிகைகளை வந்து நம்ம நிறையாவே தாராளமாக எடுத்துக்கலாம். யோகாசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீத்தளி பிராணாயாமா வந்து தாராளமாக பண்ணலாம். சீத்தளி பிராணாயாமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டங்கை வந்து நல்லாவே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு மூச்சை வெளியிடும் போது நம்மளோட பாடி வந்து நல்லாவே கூலண்ட் ஆகும். ஸோ இந்த சீத்தளி பிராணாயாமா ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட பித்தம் வந்து உடம்புல வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகி ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்க்கு வந்து இந்த பிராணாயாமமும், அதே மாதிரி ஓவர் வெயிட்டில் இருக்காங்க, அவங்க வந்து அண்டர் பிஎம்ஐயில் இல்லை வந்து லிபிட் ப்ரொஃபைல் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க சிறிது நேரம் வந்து வாக்கிங் போகலாம். ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour வந்து வாக்கிங் போகலாம். இந்த மாதிரியான எளிய உடற்பயிற்சிகள் ப்ளஸ் வந்து நடைப்பயிற்சி பண்ணும்போது அவங்களோட லிபிட் லெவல்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். Dr. Srivarma's Magic Care.